நான் ஜெகதீஸ்வர். நான் சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் ஜூலை செமஸ்டரில் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து அண்டர் கிராஜுவேட் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து லாயலா காலேஜில் பண்ணேன். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். நான் வந்து ஒரு யூஜி செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து எனக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் பற்றி கேள்விப்பட்டேன் நான். அப்போ அந்த கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் பற்றி என்னுடைய சீனியர்ஸ் அவங்க ஆல்ரெடி படித்தவங்க கிட்ட நான் எப்படியோ கான்டாக்ட் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிச்சு இந்த இன்ஸ்டியூட் பற்றி கேள்விப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். யூஜி செகண்ட் இயர் படிக்கும்போது ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஜாம் எக்ஸாம்ஸ், சிஎம்ஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ் தான் தெரிய வந்தது. ஸோ நம்ம யூஜி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஒரு ஐஐடி மாதிரி அந்த என்ஐடி மாதிரி இடத்துல பண்ணணும்னா நான் இங்கே ஜாயின் பண்ண பிறகு அந்த ஆசை இருந்தது. ஸோ ஜாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சாரோடைய கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணேன். சாரோடைய டீச்சிங்ஸ் ஃபர்ஸ்ட் யூஜி செகண்ட் இயர் படிக்கும்போது அட்டென்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா யூஜி அப்போதான் வந்து காலேஜ்ல வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. பட் போக போக நான் பிக்கப் ஆரம்பிச்சேன். அண்ட் தேர்ட் இயர் வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எனக்கு வந்து நல்லா பிக்கப் ஆச்சு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு, கான்செப்ட்ஸ் தான் நல்லா புரிய ஆரம்பிச்சது. அண்ட் இங்க இருந்த சீனியர்ஸ், இங்க ஆல்ரெடி என் கூட ஜாயின் பண்ண எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி முடிச்சவங்களாம் நிறைய அண்ணாலாம் இருந்தாங்க, நிறைய அக்காங்கலாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய டவுட் கேட்டு அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிச்சு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். யூஜி தேர்ட் இயர் படிக்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஜாம் வந்து எழுதுனேன், ஜாம் கிளிக் ஆகலை. பட் சிஎம்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் நான் அதே வருஷம். அண்ட் அதில் செகண்ட் லெவல் கட் ஆஃப் வந்து கேஎஸ்ஒஎம் எம்எஸ்சி பிஹெச்டி காக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் இன்டர்வியூக்காக செலக்ட் ஆனேன். அண்ட் அந்த இன்டர்வியூ கொடுத்தேன் நான். பட் சில சூழ்நிலைகள்னால என்னால் சென்னை விட்டு போக முடியல. ஸோ என்னால் கேஎஸ்ஒஎம் ஜாயின் பண்ண முடியல. அதனால வந்து நான் வேற எங்கேயும் ஜாயின் பண்ண முடியாம சென்னையிலேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். அண்ட் எம்எஸ்சி ஜாயின் பண்ணோடனே கொஞ்சம் ஜிஎம்ஐ கிட்ட பிரேக் கிடைச்சிது. எனக்கு பிரேக் கிடைச்சதுன்னா நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எம்எஸ்சி பண்ணும்போது என்னால் தொடர்ந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. அதனால எம்எஸ்சி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஜியில் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேனோ, என்ன படிச்சேனோ, என்ன டிஸ்கஸ் பண்ணனோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எம்எஸ்சி படிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என் கூட எம்எஸ்சி படித்தவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்க இனிஷியலாக. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி அது யூஜியில் படித்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் ஈஸியாக புரிஞ்சு எல்லா எக்ஸாமும், செமஸ்டர் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக பண்ணி எம்எஸ்சி முடித்தேன். அண்ட் எம்எஸ்சி படிக்கும் போது நான் சிஎஸ்ஐஆர் எழுதினேன். பட் 1 மார்க்ல 1 டைம் மிஸ் ஆயிடுச்சு சிஎஸ்ஐஆர். அண்ட் அது முடிஞ்ச பிறகு எம்எஸ்சி முடிச்சிட்டேன். எம்எஸ்சி முடிச்ச பிறகு இமிடியேட்டா வந்து சிஎஸ்ஐஆர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு இன்ஸ்டியூட், அதாவது எம்எஸ்சி படிக்கும்போது ரெகுலராக வர முடியல. நான் எம்எஸ்சி முடிச்சு நான் இன்ஸ்டியூட்டுக்கு ரெகுலராக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ சார் கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டு, பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி படிச்சது, அந்த டெஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அண்ட் அகைன் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் டெஸ்ட், அதெல்லாம் நான் பண்ணிட்டே வந்ததுனால தான் என்னால் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எக்ஸாம் வந்து என்னால் பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எக்ஸாம் நான் நல்லபடியாக பண்ணேன் அண்ட் கிளியர் பண்ணேன் எக்ஸாம் சிஎஸ்ஐஆர். அண்ட் சிஎஸ்ஐஆர் வந்து கிளியர் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ரிசல்ட் வந்த பிறகு எல்லா ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐசஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தேன். அண்ட் கடைசியில் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு செலக்ட் ஆயிருந்தேன். அண்ட் ஐசெட் ட்ரிவாண்ட்ரம்ல நான் செலக்ட் ஆயிருந்தேன். பட் நான் ஐஐடி மெட்ராஸ் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து சார் எனக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ், அது மூலிமா நான் கற்றுக்கிட்டது, அதன் மூலிமா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா நான் என் நாலேஜ் டெவலப் பண்ணது, எனக்கு ஹெல்ப் பண்ண சீனியர்ஸ், என் அண்ணாஸ், அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி படிச்சது, இப்போ என் கூட இருக்கிற என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டது, கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆனது, அது எல்லாமே வந்து எனக்கு சிஎஸ்ஐஆர் எக்ஸாமை ப்ரெஷரே எல்லாம் ஃபேஸ் பண்ண முடிய வச்சுது. அண்ட் அதை நான் நல்லபடியாக பண்ணி கிளியர் பண்ணி அண்ட் இன்டர்வியூ வந்து
இங்க சார் வந்து மாக் இன்டர்வியூஸ் மாதிரி நிறைய வைப்பாரு. இங்க இருக்கிற இன்டர்வியூஸ் சார் வந்து லைக் ஒரிஜினல் இன்ஸ்டியூட்ஸ்ல எப்படி இன்டர்வியூஸ் இருக்கும் அதே மாதிரி வைப்பாரு. அண்ட் அவங்க கேட்குற கேள்வி நம்ம எப்படி ஆன்சர் இங்க பண்ண தயார்படுத்திக்கிறோம் நம்மளே, அது வந்து ஒரிஜினல் பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அண்ட் நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் இன்டர்வியூஸும் நல்லா பண்ணேன். அண்ட் இன்டர்வியூஸ் நல்லா கொடுத்து நான் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஜிஎம்ஐ ஃபார் மை சக்ஸஸ்.